ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக ஒரு பொருளுக்காக ஆசைப்பட்டு இருந்தேங்க. ஆசைப்பட்டதும் இல்லாமல் அதுக்காக வெயிட் பண்ணின்னு இருந்தேன். அது ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள்னு சொல்கிறதோட ரொம்ப வருஷம் கழிச்சு என் கைக்கு கிடைச்சிருக்கு. நான் ஆசைப்பட்ட பொருள் இந்த பொருள் தாங்க. இந்த பொருளுக்கு நான் ஆசைப்பட்டது எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா 7 வருஷங்க. ஆனால் இதுக்காக நான் வெயிட் பண்ணது ஜஸ்ட் 2 இயர்ஸ். அது ஜஸ்ட் 2 இயர்ஸ்னு சொல்லிட முடியாது, என் வார்த்தையால் தான் முடிவு வருது. ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அப்படி என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இப்போ தெரிஞ்சிருக்கும், தெரியுதா? யூடியூப்லேருந்து ஒரு அவார்டு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு அவார்டு வந்துருக்குது. அது என்ன அவார்டு, இதை வாங்குறதுக்கு இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுன்னு நான் சொல்லிடுறேங்க. ரொம்ப பெருசாலாம் கஷ்டப்படல, இது கைக்கு வரதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணிச்சுங்க. இந்த பெட்டியில் என்ன போட்டுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் எக்ஸ்பிரஸ் கொரியர்லேருந்து வந்ததுங்க. அது மூலியமாக தான் இது வந்திருக்கு. ஆனால் யூடியூப்லேருந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. வளர்றேன் என்னன்னு தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு பேசுனால. உள்ளே பார்த்தீங்கன்னா இது இந்த பூச்சி அரிக்காததுக்கோசரம் ஒரு இது வைப்பாங்க பார்த்தீங்கன்னா, அது வச்சுருக்காங்க. இதை தூக்கி போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு அட்டைப்பெட்டி வச்சு அதுக்குள்ளே பேக் பண்ணியிருக்காங்க. அந்த அட்டைப்பெட்டிக்கு உள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு யூடியூப்லேருந்து ஒரு லெட்ரு வந்திருக்குங்க. லெட்டர்னு சொல்ல முடியாது, இதை பற்றி இங்கிலீஷில் எனக்கு படிக்க முடியுது, ஆனால் அதை புரிஞ்சிக்க முடியல. நான் படித்து சொல்லுவேன், ஆனால் அது ஒரு சில தப்பாக இருக்கும். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கழுவி ஊற்றுவீங்க, எதுக்கு? அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும்னா நான் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ போடுறேன், அதை பார்த்து படிச்சுக்குங்க பாஸ் பண்ணி. இதையும் இப்படி ஓரமாக வச்சிடுறேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, இதுலேயும் அப்படி தான் போட்டிருக்காங்க. இதில் வந்து எனக்கு ஒரு டவுட்டுங்க. ஆனால் சில்வர் ப்ளே பட்டன் காமிச்சிருக்காங்க, கோல்டு ப்ளே பட்டன் காமிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து டைமண்ட் ப்ளே பட்டன் காமிச்சிருக்காங்க. வேறு எந்த ப்ளே பட்டனுமே காட்டலைங்க. இது வரைக்கும் தான் நம்ம கொடுப்பாங்களா இல்லைன்னு தெரியல. நம்ம அதையும் தாண்டி அந்த ரெட் கலரில் ஒரு டைமண்ட் பட்டன் இருக்கும், அப்புறம் அதெல்லாம் இருக்கும், நிறைய பார்த்துருக்கேன். அந்தமாதிரி ப்ளே பட்டன்லாம் வாங்கணும்னு ஆசை, கிடைக்குமோன்னு தெரியல. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான், இதெல்லாம் ஃபோட்டோ போடுறேன், வேணால் பாஸ் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துக்கங்க என்னென்னு. நான் ஆல்ரெடி படித்து பார்த்தேன், ஒரு அளவுக்கு புரியுது, ஒரு சிலது புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஒரு கவரில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பாஞ்சு மாரி ஒன்று வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா இது வந்து சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு சில்வர் ப்ளே பட்டன். அவ்வளோ. அதுக்கப்புறம் சில்வர் ப்ளே பட்டன் தாங்க. டன் தெரியுதா? எந்த அளவுக்கு இது கிட்ட காட்டுற பாருங்கள், நல்லா தெரியுதா? ஒரு க்ளோஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் போடுறேன் சைடில் பாருங்கள். இதில் என்ன போட்டுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்டட் டு சிவா 235 ஃபார் பாசிங் 1 lakh சப்ஸ்கிரைபர் யூடியூப்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுதான் இதில் போட்டுக்கிறாங்க. ஆனால் நான் இந்த யூடியூப் ப்ளே பட்டனை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னோட எதிர்பார்ப்பு வந்து இது பெருசாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம், இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் கையில் தொட்டு ஃபீல் பண்ணி பார்க்குறேன். இது வரைக்குமே வீடியோலையும் ஃபோட்டோலையும் பார்த்தேன். அதில் பார்க்குறப்ப நம்ம வந்து ஒரு பொருள் வந்து சின்னதாக இருக்குது, பெருசாக தெரியும், பெருசாக இருக்குது, சின்னதாக தெரியும், சொல்ல முடியாது. அது நம்ம அது ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்கறதுக்கு கலர் ஒரு மாதிரி தெரியும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தெரியும்ல. ஆனால் அது கையில் வாங்கி பார்க்குறப்ப ஒன்றுக்கு ஒன்று தான் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அப்படியே ஒரு ஸ்கொயர் ஃபீட் சைஸில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சின்னோண்டு இருக்குது, பார்த்தா தெரியும். ஏன்னா என் தலை பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு நார்மல் பீப்புளுக்கு தலை எந்த சைஸில் இருக்கும் அந்த சைஸில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அப்படி இருந்தும் நான் அளவு எடுத்து வச்சுக்கிறேன், அந்த அளவு சொல்லிடுறேன். ஹைட்டு வந்து இதோ இந்த ஹைட்டு வந்து 9 இன்ச்சு, இது வந்து 7.4 இன்ச்சுங்க. அப்புறம் இது வந்து இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அகலம் வந்து 1 இன்ச்சு, இது 1.2 இன்ச்சு அந்த சைஸில் வருது. இது 3 இதெல்லாம் மெஷர் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப ஒத்து பார்த்தேன். ஆனால் நான் வந்து என் கைக்கு வரப்போ ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் கைக்கு வந்த பிறகு தான் தெரியுது நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, சிறுசாக தாங்க இருக்குது. அப்புறம் இந்த யூடியூப் லோகோவில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அது உண்மையாகவே கிளாஸான்னு தெரியல. ஆனால் அதில் பார்க்குறப்ப என் மூஞ்சி தெரியுதுங்க. என் மூஞ்சி மட்டும் தெரியல, பக்கத்தில் இன்னொரு மூஞ்சியும் தெரியுது. யார் மூஞ்சின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட தருண்குமார் மூஞ்சி தாங்க தெரியுது. அது உங்களுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். செம்மையாக இருக்குதுங்க, லைக் இட், ரொம்ப பிடிச்சிக்குது. நான் ரொம்ப நாளாக நினச்சினுக்கிறேன் இந்த மாதிரி சிவா 235 போட்டு ஒருத்தவங்க அவங்களா அடித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதேமாதிரி நமக்காக யூடியூப் அடித்து கொடுத்துக்குது. சிவா 235ங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது, அதை விட பெருசாக யூடியூப்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஒரு பேரோட பெருசாக நம்ம பேர் இருந்ததுன்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் அப்படி தர மாட்டாங்க. எல்லாருமே அவங்களோட பிராண்டு தானே கொஞ்சம் பெருசாக காட்டுவாங்க. அதேமாதிரி அவங்களும் அவங்களோட பிராண்டு தான் பெருசாக காமிச்சிருக்காங்க. நம்ம தான் நம்மளோட பிராண்டை பெருசாக காட்டணும். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் என்னோட பிராண்டை நான் பெருசாக ஆக்குவேன். அதுக்கு உங்களோட ஆதரவு தேவை. இதுக்கு எப்படி உங்களோட ஆதரவு தேவையோ அதேமாதிரி கோல்டு ப்ளே பட்டன் வாங்குறதுக்கும் உங்களோட ஆதரவு தேவை, டைமண்ட் ப்ளே பட்டன் வாங்குறதுக்கும் உங்களோட ஆதரவு தேவை. அதேமாரி சிவா 235ன்னு ஒரு பேர் வந்து அது பிராண்டாக மாறி அது பெரிய அளவில்
நேஷனல் இன்டர்நேஷ்னல் அளவில் பிராண்ட் ஆகணும்னா உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் அந்த ஆதரவை கொடுக்கணும். அப்புறம் இதை பற்றி சொல்லணும்னா வச்சுக்கே, முன்னாடி வந்து சில்வர் மாதிரி தான் இருக்குது. அது ஒரு மாதிரி கோடு கோடாக இருக்குது, நல்லா இருக்குது. டிசைன் எல்லாமே பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஃபோட்டோவில் வீடியோவில் பார்த்தாவே தெரியும், அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபினிஷிங் மட்டும் கரெக்டாக ஈவனாக இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் ஏற்ற இறக்கமாக இருக்குது. எப்படின்னா இது ஒரு பாக்ஸியாக அடித்து வச்சுருக்காங்க, அடிச்சுட்டு அது மேலே அப்படியே ஒரு ஷீட்டு போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் இருக்குது. ஈவனாக இல்லை. ஒரு பக்கம் ஏற்றி ஒரு பக்கம் இதாக இருக்குது. அப்படியே இதோ இந்த பக்கம் கூட பார்த்தீங்கன்னா செவத்தில் மாட்டுற மாதிரி 2 ஹோல்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் கூட எப்படி இருக்குதுன்னா இந்த பக்கம் ஈவனாக இல்லை, இந்த பக்கம் ஈவனாக இருக்குது. நான்லாம் ஃபஸ்ட்டு ஆனால் நினச்சேங்க, இதெல்லாம் சில்வர் ப்ளே பண்ணால் ஒரு வேளை ஃபுல்லாகவே சில்வராக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா அட்டை மாதிரி தான் இருக்குது. டொங்கு 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 டொங்குன்னு சத்தம் கேட்குது. ஃபுல்லாக அது ஒரு கை உள்ளாமல் போடுது. வெளியே தான் சுற்றி கவர் பண்ணி வச்சுருக்காங்க, உள்ளெல்லாம் நல்லா கேப் இருக்குது. ஆனால் இதை வாங்குறதுக்கு நான் ஏன் கஷ்டப்பட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கே, 2 வருஷமாக ஹார்ட் ஒர்க் போட்டேன். அதுதான் கஷ்டம்னு சொல்கிறேன். அந்த ஹார்ட் ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்தா தான் தெரியும் அந்த ஹார்ட் ஒர்க்குன்னு. ஏன்னா இந்த ஒரு வீடியோவில் நான் அந்த 2 வருஷத்தோட ஹார்ட் ஒர்க்கே என்னால் சொல்ல முடியாது. அப்புறம் இது கைக்கு வரத்துக்கு லேட் ஆச்சுங்க. ஏன் லேட் ஆச்சுன்னா அது யூடியூப் மேலே தப்பு சொல்ல மாட்டேன், என் மேலே தான் தப்பு. அவங்க நான் அப்ளை பண்ணேன், நான் எனக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்த 2வது நாளில் நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ண உடனே ஒரு வாரத்துலேயே எனக்கு எல்லாமே ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து 2 வீக்ஸ்க்குள்ளே 2 வீக்ஸ் கூட ஆயிருக்காது, ஒரு 1 வீக் மேலே இருக்கும், 2 வீக்ஸ்க்குள்ளே இருக்கும். அந்த டைமுக்குள்ளே எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. கொரியர்லேருந்து எனக்கு கால் வந்துருச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பார்சல் வந்துக்குது, எந்த ஏரியா நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நான் 7 வருஷம்னு சொல்லிட்டேன். சொன்ன பிறகு நான் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஊரில் இருந்துட்டேன். கரெக்டாக அவங்க கால் பண்ணுற நேரத்தில் ஊரில் இருந்துட்டேன். நான் அதை சைன் போட்டு தான் வாங்க முடியும். நான் ஊரில் இருந்துட்டேன். சரி ஓகேண்ணா நான் வந்து வாங்கிக்கிறேன்னா நீங்கள் வச்சுக்கோங்கண்ணா நான் சொல்லிட்டேன். அவங்களும் சரி ஓகே அப்போ நான் வச்சுக்கிறேன், நீங்கள் வந்தோடனே கால் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ஊரில் வேலையாக இருந்தாலும் என்னால் ஒழுங்காக வீடியோ போட முடியல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 1 மாதமாக நான் வீடியோ போடாமல் இருந்திருப்பேன்னு. அப்போல்லாம் நான் ஊரில் லாக் ஆகிருந்தேன். அந்த டைம் தான் எனக்கு சில்வர் ப்ளே பட்டனே வந்துருச்சு. அப்புறம் சென்னைக்கு வந்துட்டு நான் கால் பண்ணி கேட்டேன். கால் பண்ணி கேட்டவுடனே இன்னைக்கு வந்து கொரியர் ஆஃபீஸ் லீவுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு அந்த டைமில் தான். ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வந்து இது. நான் செவ்வாய்க்கிழமை நான் ஊருக்கு போய் ஆகணும். செவ்வாய்க்கிழமை இருந்தால் நான் கொரியரில் போயிட்டு வாங்கிட்டு இருப்பேன். நான் செவ்வாய்க்கிழமை இருக்க முடியல, 2 நாள் லீவு. அந்த 2 நாள் நான் இங்கே இருந்துட்டு திரும்ப நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். அப்புறம் வந்து தான் நேற்று தான் வாங்கினேன். நேற்று ஒரு வேலையாக இருந்துட்டேன், அதனால நேற்று என்னால் வீடியோ எடுக்க முடியல. அது கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ, அது என்னால் சொல்ல முடியல. அது பிற்காலத்தில் சொல்கிறேன் ஏன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பிற்காலத்தில் சொன்னாலும் அது இது கூட சிங்க் ஆகுது உங்களுக்கு, பட் புரிஞ்சுக்கோங்க. அது நல்ல விஷயம் தான், குட் நியூஸ் தான். அது சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன். அது போக போக உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணுறேன். அப்படி இல்லையா அந்த வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு ஒரே இடம் உட்காந்து அந்த விஷயத்தை ரிவீல் பண்ணிடுறேங்க. அந்த ஒரு விஷயத்தினால தான் எனக்கு இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. நான் தான் டிலே பண்ணுறேன் இதை வாங்குறதுக்கு. இல்லை இது என் கைக்கு எப்பயும் வந்திருக்கும். அப்புறம் நேற்று தான் வந்தோடனே எங்கள் அப்பா அம்மா கிட்ட கொடுத்து அவங்க கையில் ஓப்பன் பண்ணேன். அதை ஷார்ட்ஸ் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோவும் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் லாங் வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். அதை பார்க்குறவங்களும் இதை வந்து பாருங்கள். இதை பார்த்துட்டு போயிட்டு கூட அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள், ஓப்பன் பண்ண வீடியோ நல்லா இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு 25 இயர்ஸ் கழித்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆசைப்பட்ட ஃபீல்டில் ஒரு அவார்டு வாங்குறேன்னா அது இதுதாங்க. நிறைய ஃபீல்டில் சின்ன வயசில் ஆசைப்படுவோம், ரன்னிங் ரேஸில் வாங்கணும், அதில் வாங்கணும், இதில் வாங்கணும்னு. அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் வாங்கினதில்ல. எங்கள் அம்மாவே நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் யூடியூப் எனக்கு ஒரு விவரம் தெரிஞ்சு ஒரு மெச்சூரிட்டியில் வயசு வந்த பிறகு வாங்கின ஒரு ஃபர்ஸ்ட் அவார்டுனா இந்த யூடியூப் ப்ளே பண்ணு தாங்க. இதுக்கப்புறம் 2வது அவார்டு கோல்டு ப்ளே பண்ணி தான் இருக்கணும். 3வது அவார்டு டைமண்ட். அதுக்கப்புறம் அது மேலும் மேலும் உங்களோட ஆதரவோட மேலே போனால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓவராக வேர்க்குது, ஃபேன் போட்டு ஃபேன் போட்டால் உங்களுக்கு நாய்ஸ் கேட்கும்னு சொல்லிட்டு தான் போடாமல் இருக்கிறேன். சரி ஓகேங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சில்வர் ப்ளே பட்டனை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டேன். அது போக இதை வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு இது பண்ணேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அதையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ கொஞ்சம் ரெகுலராக கொடுக்க பார்க்குறேன். அப்படி தான் ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிறேன், ஆனால் ரெகுலராக கொடுக்க முடியல. ஏன்னா நான் தான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் பர்சனல் விஷயம் தனியாக இருக்குதுங்க, அதை உங்ககிட்ட இப்போ சொல்ல முடியல அப்படின்றதுனால, அது என்னன்னு சொல்லாதனால இப்போ என்னால் அதுக்கான வீடியோவும் கொடுக்க முடியல. அது போக இந்த யூடியூப்புக்கான வீடியோவும் கொடுக்க முடியல. அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் 1 to 1 நாளோ இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டியோ இல்லை 3 நாளைக்கு ஒரு வாட்டி, இதுக்கப்புறம் ரொம்ப டிலே பண்ண மாட்டோம். இந்த 1 மாதம் 2 மாதம் 1 வாரம் 2 வாரம் அப்படின்னு டிலே பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ லாங் வீடியோ கொடுக்க போகிறேன். ஆனால் ஷார்ட் வீடியோ கம்பல்சரி இதுக்கப்புறம் டெய்லியும் கொடுத்துலான்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சுமே 2 நாள் ஷார்ட்ஸ் வீடியோ போடலைங்க. ஆனால் இதுக்கப்புறம் கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். போக போக அப்படியே வீடியோ இந்த 2 மாதம் அப்படியே தாங்க போகும். நான் என்ன தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாலும் என்னோடய லைஃப் ஸ்டைலே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுது. இந்த 2 மாதம் அப்படி தான் கடுமுடியாக போகும். நானே நினச்சாலும் கொடுக்க முடியாது. ஏன்னா என் வாழ்க்கை என் கையில் இல்லாத மாரி போய் நிற்குது. அதனால் இந்த 2 மாதத்துக்கு மட்டும் என்ன நடந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணின்னு இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக அந்த 2 மாதம் கழிச்சு ஏன் எல்லா வீடியோவிலும் நான் இந்த சொல்லி வச்சுருக்கேன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக தான். அந்த ஒரு விஷயத்தை நான் லாஸ்ட்டாக ரிவீல் பண்ணுறேங்க. சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் தொண்ணு வளவலன்னு பேச பிடிக்கல. ஏன்னா நானும் உங்களுக்கு நிறைய சொல்லணும்னு தான் நினைக்கிறேன்.
பட் கண்ட்ரோலும் பண்ணியிருக்கேன். சொல்லக்கூடாது, பேசக்கூடாது, தொண்ணு பேசினா பேசிவிடா, பேசாதடா, பேசாத கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் மனசுக்குள்ளேயே. அப்படின்னு தொண்ணு பேசி வீடியோவை ஷார்ட் ஆக்காமல் லாங்காக இழுத்துன்னு போயிடுறேன். நிறைய பேர் சொல்லிட்டாங்க வீடியோ லாங் வீடியோ போடுறப்ப வந்து ஷார்ட் டைமில் போடுங்க, லாங் டைம் போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணுறதுங்க, அந்த டியூரேஷன் வந்து லாங்காக வைக்கிறேன். லாங்காக மீன்ஸ் டைமிங் அதிகமாக வைக்கிறேன். டியூரேஷன் கொஞ்சம் இதுக்கப்புறம் குறைக்க பார்க்கணும் அப்படி தான் நினச்சிங்க. இந்த வீடியோ 10 நிமிஷத்துக்கு மேலே போயிருக்கும்போது சரி ஓகே, இதுக்கப்புறம் வளரும் பேசல ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு என்ன புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக 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 தேவைப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.